மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு வடசென்னையினுடைய மக்களுடைய அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செய்வதற்காக வடசென்னை வளர்ச்சி திட்டம் என்ற ஒன்றை மார்ச் மாதம் தங்கசாலையிலே அறிவித்து தொடங்கி வைத்தார். அதன் தொடர்ச்சியாக ஒட்டுமொத்தமாக சுமார் 5780 கோடி ரூபாய் செலவில் 225 பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று அறிவித்து அதில் 100க்கும் மேற்பட்ட பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அதில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் 28 பணிகளை 685 கோடி ரூபாய் செலவில் மேற்கொண்டிருக்கின்றது. மற்ற துறைகளுக்கு சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் ஒட்டுமொத்தமாக இந்த வடசென்னை வளர்ச்சி திட்டத்தில் சுமார் 1613 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்து அந்த பணிகளை துரிதப்படுத்துகின்ற நடவடிக்கையில் இறங்கியிருக்கின்றோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கடந்த 26ஆம் தேதி கொளத்தூர் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான வண்ண மீன்கள் சந்தைக்கு அடிக்கல் நாட்டினார். அதோடு சேர்த்து ரெட்டையேரி, புழல், அதோடு ராயபுரம் பகுதியிலே ஒரு மாநகராட்சி கூடம், திருவிக்கா நகர் பகுதியிலே சலவை கூடம் என்று ஒட்டுமொத்தமாக 113 கோடி ரூபாய் செலவில் வடசென்னை வளர்ச்சி திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டியிருந்தார். அந்த பணிகளை இன்றைக்கு அந்த பணிகளை துவக்குகின்ற முகத்தான் எங்கள் துறையுடைய செயலாளர் அன்பிற்கினிய கார்கலா உஷா அவர்களும், நம்முடைய சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் உறுப்பினர் செயலாளர் அன்சுல் மிஸ்ரா அவர்களும், பெருநகரத்துடைய மேயர் அவர்களும், நம்முடைய இந்த சென்னை மாநகராட்சியினுடைய ஆர்டிசி பிரவீன் அவர்களும் ஒருங்கிணைந்து இன்றைக்கு ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டிருக்கின்றோம். இந்த ஆய்வுப் பணியில் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள், மண்டல குழு தலைவர்கள் இடம்பெற்றிருக்கின்றார்கள். சென்னையிலே புதிதாக ஒரு கோவர்க்கிங் பிளேஸ் ஒன்றை துவங்குவதற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவருடைய இந்த கொளத்தூர் தொகுதியிலே மாண்புமிகு தளபதி அவர்களுடைய சீரிய சிந்தையில் உருவான இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்குண்டான கட்டிட வடிவமைப்புகளை இன்றைக்கு பார்வையிட்டோம். அதில் படிப்பதற்கு நல்ல போதுமான சூழ்நிலை இல்லாத மாணவ செல்வங்களுக்கு படிப்பதற்குண்டான இடமும், அதேபோல் வீட்டிலே இருந்து பணியாற்றுபவர்களுக்கு போதிய வசதியின்மையின் காரணமாக அவருடைய பணியை நேர்த்தியாக செய்ய முடியாத சூழ்நிலை இருப்பவர்களுக்கு அவருடைய பணியை செய்வதற்குண்டான ஒரு தளமும் அரங்கும் உருவாக்கப்படுகின்றன. அதை இன்றைக்கு பார்வையிட்டோம். அதில் சிறு சிறு திருத்தங்களை துறையுடைய செயலாளர் மற்றவர்களும் எடுத்து கூறியிருக்கிறார்கள். அந்த குறைகளை எல்லாம் களைந்து இந்த மாத இறுதிக்குள் மாண்புமிகு தமிழக முதல்வருடைய பொற்கரங்களால் இந்த கோவர்க்கிங் பிளேஸை தொடங்கி வைக்க திட்டமிட்டிருக்கின்றோம். முதல் இடத்துல பல ஆக்கிரமிப்புகள் ஏரிக்குள்ளேயே ஆக்கிரமிப்புகள் இருக்குது. அது அகற்றுவதற்கான வழி இருக்கா? நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது நண்பர் பக்கத்தில் தான் இருந்தீங்க, அதை தான் கேட்டிருக்கீங்க. அப்படி ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படுகின்ற பட்சத்தில் அவர்களுக்கு மாற்று இடத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் உத்தரவிட்டிருக்கின்றால், தற்போது அந்த ஏரியை அகலப்படுத்துகின்ற வகையில் 85 குடும்பங்கள் அந்த பகுதியிலே வருகின்றார்கள். அவர்களுக்கு மாற்று இடத்தை ஏற்படுத்தி தந்து அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம்.